தீபாவளி பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. நள்ளிரவு முதலே குழந்தைகளும் பெரியவர்களும் பட்டாசுகளை வெடிக்கத் தொடங்கினர். ஒவ்வொருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டு வருகின்றனர். குழந்தைகளும் பெரியவர்களும் பட்டாசுகளை வெடிக்கும் போது பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவில்களில் இன்று சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அறிவுறுத்தலை தொடர்ந்து வழிபாட்டு தலங்கள் கூடுதலாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தீபாவளியை முன்னிட்டு தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை வடபழனியில் நடைபெற்று வரும் வழிபாடுகள் மற்றும் தீபாவளி கொண்டாட்டங்கள் குறித்து நமது செய்தியாளர் கவிக்குயிலிடம் கேட்கலாம். கவிக்குயில், கோயில்களில் என்னென்ன சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? சரண்யா, பண்டிகைகள்னாலே மிகுந்த உற்சாகத்துடனும் சிறப்பானதாகவும் கொண்டாடப்படுற முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று தான் தீபாவளி. தீபாவளிக்கு பட்டாசுகள் வெடிப்பதும் புத்தாடைகள் எடுப்பதும் ஒரு முக்கியமான பங்கு வகித்தாலும் கூட இன்றளவிலும் காலையிலேயே கோயிலுக்கு வந்து மக்கள் வழிபாடு செய்யறத ஒரு வழக்கமாக கொண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் இப்போ இங்கே இருக்க வடபழனி முருகன் கோவில்லையும் அதிகாலை 5:30 மணி முதல்ல இருந்தே சிறப்பு வழிபாடுகள் முருகப்பெருமானுக்கு நடைபெற்று வருது. மக்களும் அதிகாலையிலிருந்தே அதிகமாக வந்து பிரார்த்தனையிலும் பூஜைகளிலும் கலந்துக்கிட்டு வராங்க. நான் இங்க புஷ்பராணி சென்னையிலிருந்து வந்திருக்கவங்க. சென்னை புஷ்பராணி கிட்ட அவங்க கிட்ட தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்கன்றத பத்தி கேட்கலாம். சொல்லுங்க புஷ்பராணி, தீபாவளி கொண்டாட்டங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்கோம். கோயில்லாம் எப்பவும் வர்றது தான். நல்லா தீபாவளி கொண்டாடுறோம். இந்த வருஷம் மழையினால கொஞ்சம் பட்டாசு அடிக்கிறவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாம் நல்லா கொண்டாடுறாங்க தீபாவளி. தேங்க்ஸ். சொல்லுங்க சரண்யா. கவிக்குயில், எனவே உங்கள் நேரடி தகவலுக்கு நன்றி கவிக்குயில். தீபாவளி பண்டிகையொட்டி கோவை சித்தாபுதூரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மார்டின். புதிய தலைமுறையின் சார்பாக தீபாவளி பண்டிகை வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். கோவையை பொறுத்தவரையில் கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து வழிபாடு தலங்களிலும் பொதுமக்கள் இன்று அதிகாலை முதலே அனைத்து கோவில்களிலுமே நடக்கக்கூடிய சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்று அவர்கள் புத்தாடைகளை உடுத்தி ஒவ்வொருவரும் அவர்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி அவர்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களிலும், அதாவது இந்த தீபாவளி திருநாளில் அமைதி நிலவ வேண்டும், ஒவ்வொரு வாழ்விலும் சந்தோஷங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற மையக்கருத்தை வலியுறுத்தி இங்கே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதே போல் கிறிஸ்துவ ஆலயங்களிலும் இந்த தீபாவளி திருநாள் என்பது பொதுவான விழா. இருள் விலகி அனைவரது வாழ்விலுமே ஒளி பிறக்கட்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. எனவே இது பொதுவான பண்டிகை என கூறி கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலுமே இந்த பண்டிகையும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைவருமே புத்தாடைகளை உடுத்தி எந்த ஒரு வேறுபாடுகள் இன்றி இந்த பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஜே மார்டின். சேலம் மாநகரின் முக்கிய பகுதிகளில் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜ் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். மோகன்ராஜ், இப்ப சேலம் நகரில் நடைபெற்று வரும் தீபாவளி கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? பிரியா, அதாவது சேலத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த சில நாட்களாகவே பரவலாக சாரல் மழை பெய்து வந்தது. ஆனால் இன்றைய தினம் தீபாவளி தினமான இன்று மழை அளவு குறைந்து ஒரு மிதமான வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சேலம் மாநகர பகுதிகளில் இருக்க மக்கள் நம்மளே இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சேலம் மாநகர பகுதிகளில் ஒவ்வொரு வீதியிலும் பொதுமக்கள் வந்து பட்டாசு வெடித்து உற்சாகமாக இந்த தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள், பெரியவர்கள் என குடும்பத்தார் அனைவரும் புத்தாடை உடுத்தி மத்தாப்பு கொளுத்தி இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தீபாவளி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இங்க பொதுமக்கள் ஒருத்தரான வனஜா என்பவர் நம்மளோட இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். சொல்லுங்க, உங்களுக்கு தீபாவளி இந்த வருஷம் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷம் தீபாவளி. மற்ற வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா என்னோட குழந்தையோட இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடுறேன்.
பிரியா, இதை பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி தங்க குடும்பத்துல மிகுந்த உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்மளோட நாகராஜ் என்பவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்க, இந்த வருஷம் தீபாவளி கடந்த ஆண்டை காட்டிலும் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நாங்கள் தீபாவளி கொண்டாடுவோம்னு ரொம்ப சந்தேகமாக இருந்தது. 2-3 நாளாக மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு மழை இல்லாதனால நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம். எல்லா நண்பர்களோடையும் சந்தோஷமாக கொண்டாடுறோம். எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். மழை வராமல் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம். பிரியா, இதே போலதான் ஒவ்வொரு பகுதியிலும், சேலம் மாநகரில் இருக்க ஒவ்வொரு பகுதியிலுமே குடும்பத்தார், உற்றார், உறவினர் என அனைவருமே இந்த தீபாவளியை மிக சுவையானதா கொண்டாடிக்கிட்டு இருக்க காட்சிகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பிரியா, ஒரு புறம் இருக்கா, இப்போ சேலத்தில் பட்டாசு மற்றும் இனிப்புகளின் விற்பனை எப்படி இருக்கு மோகன்ராஜ்? கண்டிப்பாக பட்டாசு இனிப்புகள் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கடந்த சில நாட்களாகவே சேலத்துல சாரல் மழை பெய்து கொண்டிருந்ததுனால இந்த பகுதியில் பட்டாசு விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருந்தது. இருந்த போதிலும் கூட இறுதி விற்பனையான நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பட்டாசு விற்பனை மிகவும் சிறப்பாக இருந்தது. குறிப்பாக அனைத்து கடைகளிலும் நேற்று இறுதிக்கட்ட விற்பனை மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த அடிப்படையில் பட்டாசு தவிர புத்தாடை வாங்குவதற்கும் ஜவுளி கடைகளிலும் மக்களோட கூட்டம் நேற்று அலைமோதிய காட்சிகளை நேற்றைய தினமே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இதே போல ஆடை ஆபரணங்கள், அதாவது ஆடைக்கு அடுத்தபடியாக ஆபரண விற்பனையும் சேலத்தில் மிகவும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ச்சியாக, அதாவது மழை பெய்தாலும் கூட அது மக்களோட இயல்பு வாழ்க்கையை சேலத்துல எந்த அளவுக்கும் பாதிக்கல. இந்த ஆண்டு தீபாவளி சிறப்பாகவே இருந்திருக்கு. சரண்யா, நேரடி தகவலுக்கு நன்றி மோகன்ராஜ்.